ஒவ்வொரு முறையும் திமுக கடுமையான நெருக்கடி இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட இந்த டிபார்ட்மெண்டால நெருங்கும் போது முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவருடைய டெல்லி விசிட் எதை மையப்படுத்தியது? அது விமர்சனம் சரியான விமர்சனம் தான். அது கூடவே நேற்று கனிமொழி நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருப்பதற்கும் சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. எது இருப்பினும் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தால் அது வருக என்று வரவேற்க முடியுமே தவிர, ஏன்னா நாளைக்கு அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இது வரைக்கும் அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு தயங்கி இருந்தார் யோகி ஆதித்யநாத்தோட, தேவேந்திர பட்னவிஸோட, பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸோட. ஏன்னா சிறுபான்மை வாக்கு போயிடுவோன்ற பயத்துல. இப்ப என்ன பண்ணுவாரு? நாளைக்கு வேணும்னு யோகி ஆதித்யநாத் போய் நிற்பார், அமித்ஷா போய் நிற்பாரு அங்க எதிர்க்க. ஸ்டாலின் ஒதுக்கி போயிடுவார. 100 கேமரா இருக்கும் அங்க. சோ ஆக மொத்தம் அவருடைய வரவேற்பு இது பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இது தவழ்ந்து போறாரோ நிமிர்ந்து போறாரோ அதெல்லாம் அரசியல். அதை பத்தி நான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. முதலமைச்சர் வருகிறேன் என்று சொன்ன உடனே தாங்கள் கூறிய மாதிரி அந்த கருத்து டெல்லியிலும் பரவலாக பேசப்படுகிறது, பாஜக தலைமை செயலகத்திலும் பேசப்படுகிறது. ஒரு பயந்துன்னு வராங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் இருக்குங்க வினோத்.